இந்த ஆயுள் தண்டனை கைதிகளை விடுதலை செய்வதற்கு தமிழக அரசுக்கு பல்வேறு கட்சிகள் மூலமாக பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருக்கின்றோம். கடந்த 14வது சட்டமன்றத்திலே ஏறத்தாழ 12க்கும் மேற்பட்ட முறை இதை வலியுறுத்தி மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக பேசியிருக்கின்றோம். பல முறை வெளிநடப்பு கூட செய்திருக்கின்றோம். எல்லாம் சட்டமன்றத்தினுடைய ஆவணங்களிலே இருக்கின்றது. நாங்கள் மட்டும் செய்யவில்லை, இங்கு இருக்கக்கூடிய STPI செய்திருக்கின்றது. நம்முடைய INL தடா ரஹீம் சகோதரர் அவர் முற்றுகை போராட்டம் கூட தலைமைச் செயலகத்தை முற்றுகையிடக்கூடிய போராட்டங்களை கூட நடத்தி இருக்கிறார். ஒட்டுமொத்தமாக இந்த சமுதாயத்துடைய உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் அவை நடைபெற்று இருக்கின்றது. அப்துல் வசீருடைய மரணம் இன்னும் மோசமானது. காரணம், ஜெயில் மேனுவல் என்று சொல்லப்படக்கூடிய சிறையினுடைய நடத்தை விதிகளிலே ஒருவர் நோயுற்று இருந்தால் அவருக்கு சரியான சிகிச்சை அளிக்கக்கூடியது அரசாங்கத்தினுடைய கடமை. அது மட்டுமல்லாமல் தீராத நோயினால் அவர் பாதிக்கப்பட்டிருந்தார், அவருக்கு லாங் மெடிக்கல் பெரோல் என்று சொல்லப்படக்கூடிய நீண்டகால விடுப்பு அளிப்பதும் அரசாங்கத்தினுடைய கடமை. அந்த கடமையை நான் தெளிவாகவே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இந்த அரசு மறுத்திருக்கின்றது. முஸ்லிம் கைதிகளுக்கு என்று மட்டுமல்ல, பல முஸ்லிம் அல்லாத கைதிகள், ஆயுள் தண்டனை கைதிகள், நோயுற்றவர்கள் நீதிமன்றத்திற்கு சென்று இவர்களுக்கு நீதிமன்றம் மருத்துவ சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று சொன்ன பிறகும் கூட மருத்துவம் மறுக்கப்பட்டு இருக்கின்றது. அதன் காரணமாக கடலூர் சிறையில ஒரு திருமுருகன் என்ற ஆயுள் தண்டனை கைதி நீதிமன்றத்திற்கு செல்கின்றார். அவருக்கு சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிடுகின்றது, மறுத்து விடுகின்றது இந்த அரசு. கடலூர் சிறையில அவர் மரணித்து விட்டார். அதே போன்றுதான் 10 நாட்களுக்கு மேலாக எனக்கு முன்னர் உரையாற்றிய சகோதரர்கள் மிக விரிவாக சொல்லியது போது அப்துல் வசீருக்கு இதய நோய் ஏற்பட்டு இருக்கின்றது என்று சொல்லும் போது நியாயமாக அவருக்கு சரியான மருத்துவ சிகிச்சை அளிக்க தவறிய பொறுப்பை இந்த அரசு தான் ஏற்க வேண்டும். தஸ்தகீர் இதே வழக்கிலே கைது செய்யப்பட்ட அந்த பெரியவர் குடல்வால் சிகிச்சை என்று சொல்லப்படக்கூடிய அப்பெண்டிக்ஸ் ஆபரேஷன் செய்யப்பட்டு அதனுடைய தொடர்ச்சியாக சிறையிலே சரியான சிகிச்சை அளிக்கப்படாததின் காரணமாக மரணம் அடைந்தார். சபூர் ரஹ்மான் 20 வயதிலே சிறைக்கு சென்றவர். அவர் மரணம் அடைந்த போது 37 வயது. 17 ஆண்டுகள் சிறையிலே இருந்தார். அவரும் இருதய நோயினால் பாதிக்கப்பட்டார். சரியான சிகிச்சை அளிக்காமல் அவரும் மரணிக்க நேரிட்டது. அதே போன்று இப்போது திண்டுக்கலை சேர்ந்த அருமை சகோதரர் மீரான் முஹிதீன் 2 சிறுநீரகங்கள் பாதிக்கப்பட்ட நிலையில சிறை தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார். அபு தாஹிருக்கு மட்டும்தான் இந்த அரசு மிகப்பெரிய அழுத்தங்களின் காரணமாக தனியார் மருத்துவமனையில சிகிச்சைக்கு அனுமதி அளித்திருக்கின்றது. இதற்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கும் போக தேவையில்லை, மத்திய அரசும் கேட்க. பொதுவாகவே நம்முடைய முஸ்லிம் சிறைவாசிகளை பொறுத்தவரை இவர்களுடைய வழக்கை CBI விசாரிக்கவே இல்லை. இந்த வழக்கு அனைத்தும் மாநில காவல்துறையை விசாரித்தது. மிக தெளிவாக உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பில் இது போன்ற கைதிகளை முன்கூட்டியே விடுதலை செய்யக்கூடிய அதிகாரம் மாநில அரசுக்கு இருக்கின்றது என்று தெளிவுபடுத்தி இருக்கின்றது. அந்த அடிப்படையில் இந்த தீர்ப்பு வெளிவந்த உடனே பக்கத்திலே கேரளாவிலே இருந்த காங்கிரஸ் அரசு, ஓமன் சாண்டியினுடைய அரசு பல ஆயுள் தண்டனை கைதிகளை முன்கூட்டியே விடுதலை செய்தது. கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசு முன்கூட்டியே பல கைதிகளை, ஆயுள் தண்டனை கைதிகளை விடுதலை செய்தது. ஏன், தமிழகத்தை ஒட்டி இருக்கக்கூடிய புதுச்சேரியை சேர்ந்த ஆயுள் தண்டனை கைதிகள் கூட முன்கூட்டியே விடுதலை செய்யப்பட்டார்கள். சுப்ரீம் கோர்ட் சொன்ன அந்த விதிமுறையின்படி
தமிழகம் மட்டும் என்ன விதிவிலக்கா? ஏன் இவரை வேலை செய்யவில்லை? இது போன்ற ஒரு மரணம், இன்னொரு மரணம் நிச்சயமாக நடைபெறுவதற்கு ஒருபோதும் இந்த சமூகம் அனுமதிக்காது. நிச்சயமாக எங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள். 1000 கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட இந்த சமுதாயம், இந்த சிறைவாசிகளுடைய விடுதலையில நாங்கள் ஒன்றும் அநியாயத்தை கேட்கவில்லை. நாங்கள் ஒன்றும் சட்டத்துக்கு புறமான விஷயங்களை கேட்கவில்லை. சட்டப்படியே கேட்கின்றோம். உங்களுக்கு அதிகாரம் இருக்கின்றது. பொதுவாக 10 ஆண்டுகள் கழித்துவிட்ட வாழ்நாள் சிறைவாசிகளை விடுதலை செய்வதற்கு, அதற்கு மேலே நோயுற்று இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிறைவாசியையும் விடுதலை செய்வதற்கு மாவட்ட ஆட்சியருக்கு ஆரம்பிக்கின்றது என்று ஜெயில் மேனுவல் சொல்கின்றது, சிறைத்துறை சட்டம் சொல்கின்றது. எனவே உடனடியாக இவர்களுடைய விடுதலைக்கு தமிழக அரசு, எனக்கு முன்னர் உரையாற்றிய சகோதரர்கள் குறிப்பிட்டது போல, ஸ்தம்பிக்க வைக்க முடியும். முடியுமா? முடியாதா? நிச்சயமாக முடியும். ஆனால் ஒழுக்கத்திற்கும் கட்டுப்பாட்டுக்கும் பேர் போன சமூகத்தை சார்ந்தவர்கள். இதே கோயிலே 1997 19 சகோதரர்கள் அநியாயமாக கொல்லப்பட்ட பிறகு அவர்களுடைய ஜனாசா அரசு மருத்துவமனையிலிருந்து கோட்டை மேட்டுக்கு எடுத்து செல்லப்பட்டு கோட்டை மேட்டிலிருந்து சுண்ணாம்பு காலவாய்க்கு கொண்டு செல்லப்பட்டது. எங்கேயாவது எங்க சமூகத்தின் சார்பாக ஒரு சகோதரருக்கு சேதம் விளைவித்து இருக்கோமா? அதே பாரம்பரியத்தில் நேற்றைய தினமும் மிக பொறுப்புணர்வுடன் காவல்துறையை விட எங்க சமூகத்திற்கு சமூக அமைதியை நிலைநாட்டுவதில் என்பதை நிரூபிக்கிறோம். எனவே நிச்சயமாக அப்துல் வசீர் அவர்களுடைய ஸ்டேட் கஸ்டடியல் டெத், மாநில அரசு காவலில் ஏற்பட்ட மரணத்தை பற்றி ஒரு உயர்நீதிமன்றத்தினுடைய அமர்வு நீதிமன்ற தலைமையிலே விசாரணை ஒரு மாத கால அவகாசத்திற்குள்ளே நடத்தப்பட்டு குற்றம் சாட்டப்படக்கூடிய சிறைத்துறை அதிகாரிகளும் மருத்துவர்களும் தண்டிக்கப்பட வேண்டும். எங்க சமூகம் கூட்டமைப்பின் சார்பில் பல லட்சங்களை இன்ஷா அல்லாஹ் அந்த குடும்பத்திற்கு தரும். அதில் எங்களுடைய பங்களிப்பு, தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய மனிதநேய மக்கள் கட்சியினுடைய பங்களிப்பும் நிச்சயமாக கணிசமாக இருக்கும். அதனால்தான் நான் தொகையை சொல்லவில்லை. அதே நேரத்தில் இந்த ஸ்டேட் கஸ்டடியல் டெத்துக்கு தமிழக அரசு அப்துல் வசீர் அவர்களுடைய குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க வேண்டும். அவர்களுடைய குடும்பத்திலே ஒருவருக்கு வேலை வழங்க வேண்டும். தமிழக சிறைச்சாலைகளில் ஆண்டுக்கு 6 பேர் மரணம் அடைகின்றார்கள். நோயாளிகள் சரியான மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் இல்லாததன் காரணமாக, சிகிச்சை இல்லாமல். அதுக்கு பதிலாக உடனடியாக சிறைச்சாலைகளில் இருக்கக்கூடிய அத்துணை பேர்களுக்கும் மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும். ஜெயில் மேனுவலின் படி மிக மோசமான நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களும் 65 வயதை தாண்டியவர்களும் விடுதலை செய்வதற்கு தமிழக அரசு ஆவணம் செய்ய வேண்டும். இந்த நிலையை தமிழக அரசு உடனடியாக அறிவிக்க வேண்டும். பொறுமைக்கு நிச்சயமாக பரிசு உண்டு. அப்துல் வசீருடைய குடும்பம் அனாதை குடும்பம் அல்ல, இந்த சமூகத்தினுடைய குடும்பம். அவர்களை நிச்சயமாக நாம் பராமரிப்போம், அவர்களுக்கு உதவி செய்வோம். நீதி கிடைக்கும் வரை தொடர்ந்து நமது வழக்கம், நம்முடைய போராட்டம் தொடரும் என்று சொல்லி இந்த வாய்ப்பை தந்தமைக்காக நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். வாஹிர் தவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஐக்கிய ஜமாத்தின் சார்பிலே 1 லட்சம் ரூபாயை இந்த இரங்கல் கூட்டத்துடைய தலைவர் ராஜா ஹுசேனுடன் இப்பொழுது ஐக்கிய ஜமாத் கொடுக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும். இறுதியாக
பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய தேசிய செயற்குழு உறுப்பினர் சகோதரர் இஸ்மாயில் சார் அவர்கள் உரையாற்றுவார். பாதிக்கப்பட்டவங்க சொன்னாதான் தெரியும். அதுல வந்து அவர்கிட்ட இருக்கிற கருத்துக்கள்ங்கிறது அது தனிப்பட்ட. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஸ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். கண்ணியத்துக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய தலைவர் பெருமகளே, குழும்பி இருக்கக்கூடிய சகோதரர்களே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நல்கட்டுமாக என பிரார்த்த வண்ணம் என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். பிரியமானவர்களே, நம்முடைய சகோதரர் அப்துல் வஜீர் அவர்கள் நேற்றைய தினம் காலை 11:40 மணிக்கு நம்மை விட்டு பிரிந்து சென்றார். ஆரம்பமாக அவருடைய மரணம் ஒரு ஷஹீதுடைய அந்தஸ்தை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நல்குவானாக என பிரார்த்திப்பதோடு அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் சாந்தியும் சமாதானத்தையும் நல்ல பிரதிநிதியையும் ஏற்படுத்துவானாக என பிரார்த்தித்த வண்ணம் என்னுடைய அரசாங்கத்திற்கும் சமூகத்திற்கும் ஒரு சில கருத்துக்களை பதிவு வைக்க நான் முன் வருகின்றேன். கண்ணியத்துக்குரியவர்களே, இதே போன்ற மரணம், மாய் சிறைவாசிகளுடைய மரணம், இதற்கு முன்பு தஸ்தகீர், சபூர் ரஹ்மான், அதை தொடர்ந்து அப்துல் வஜீர் அவர்களுடைய மரணம் எல்லா நபர்களிடத்திலும் பொதுவாக சிறையில் இருந்த சகோதரர்கள், சமூகம் சார்ந்த சகோதரர்கள், எல்லா நபர்களிடத்திலும் ஒரு கேள்வி உண்டு. இன்னும் சிறையில் இருக்கக்கூடிய மீதம் இருக்கக்கூடிய 48 சிறைவாசிகளும் இதே போன்ற ஒரு மரணத்தை தழுவி வந்து விடுவார்களோ என்ற ஒரு அச்சமும் கேள்வியும் ஆழமாகவும் அழுத்தமாகவும் நேற்றைய தினம் முதல் இந்த நொடிப்பொழுது வரை காதில் ஒலித்துக் கொண்டே இருக்கின்றது. ஒரு நியாயமான கேள்விதான், அவர்களிடத்திலிருந்து, சமூக மக்களிடத்திலிருந்து வரக்கூடிய ஒரு நியாயமான கேள்விதான். அதனுடைய அடிப்படை அம்சங்களாக அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்றால், சிறைவாசிகளாக இருக்கக்கூடியவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும். பரோலிலே அவர்கள் விடுப்பு விடக்கூடிய நேரத்தில் எந்த விதமான நெருக்கடி இல்லாத நிலையில் அவர்களுக்கு விடுப்பு கொடுக்கக்கூடிய நேரத்திலே மன உளைச்சல் இருக்காது போன்ற விஷயங்களை மையப்படுத்தி சொல்வதோடு, இதை போன்ற ஒரு மரணம் வேறு யாருக்கும் வந்துவிடக் கூடாது என்பதாக அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள். இதை தொடர்ந்து நேற்றைய தினம் கோவையில் இருக்கக்கூடிய அனைத்து இயக்கங்கள், ஐக்கிய ஜமாத், சுன்னத் ஜமாத் பேரவை, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அனைவரும் ஒருங்கிணைந்து முதல் கட்டமாக ஒரு ஒற்றுமையை நோக்கிய அடிப்படையிலே இந்த பிரச்சனையை நாம் விவாதித்து கமிஷனர், கலெக்டர், சிறைத்துறை அதிகாரிகளிடம் நாம் முன்வைத்திருக்கின்றோம். ஒரு சில கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றோம், அவர்களை ஏற்று இருக்கின்றார்கள். ஒரு சில கோரிக்கைகளை பரிசீலனை செய்வதாக அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அதனை தொடர்ந்துதான் ஜனாசாவினுடைய பணிகள் நடந்தது. எதை சுட்டிக்காட்டுகின்றோம் என்றால், இந்த கூட்டமைப்பு, இந்த குழு ஒரு குறிப்பிட்ட காலதவணை கொடுத்து அரசு இதை நிறைவேற்றவில்லை என்றால், நஷ்டீடாக இருக்கட்டும், அரசு வேலையாக இருக்கட்டும், தனியார் மருத்துவமனையிலே மருத்துவத்திற்கு அனுமதி கொடுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், மேற்சிகிச்சைக்கான நவீன கருவிகளை கொண்டு
உடனடியாக நிவாரணம் கொடுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், இதை போன்ற விஷயங்களை அரசு செவிசாய்க்கவில்லை என்றால் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்துவோம் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். அரசாங்கம் ஆயுள் சிறைவாசிகளுடைய கோரிக்கைகளில் சமத்துவமற்ற நிலையிலே பாரபட்சமான நிலையில் நடந்து கொண்டிருக்கின்றது. எல்லோருமே கூட்டமைப்பாக சென்று சென்னையில் முதல்வர் அவர்களை சந்தித்து நமக்கு முன்பு உரையாற்றிய பேராசிரியர் குறிப்பிட்டதை போன்று எல்லோருமே இந்த கோரிக்கையை வைக்கக்கூடிய நேரத்தில் கொள்கை முடிவு என்று சொன்னார்கள். ஆனால் அதே கொள்கை முடிவு ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் நீண்ட காலமாக சிறையில் இருக்கக்கூடிய நேரத்தில் மத்திய அரசினுடைய கையில் இருப்பதாக சொல்லக்கூடிய அந்த வழக்கிலே சட்டசபையிலே தீர்மானத்தை நிறைவேற்றக்கூடிய நேரத்தில் அரசு விடுதலை செய்வதற்கு தயார் என தீர்மானம் எடுத்தீர்களே, எப்படிப்பட்ட பாரபட்சம்! முஸ்லிம்கள் என்றால் ஒரு கண்ணில் வெண்ணையும் இன்னொரு கண்ணில் சுண்ணாம்பை போன்று நீங்கள் வைக்கக்கூடிய நிலையை பார்க்க முடிகின்றது என்றால், அன்று எல்லா தலைவர்களும் பேசக்கூடிய நேரத்தில் உங்களுடைய வார்த்தை எப்படி இருந்தது? இது கொள்கை முடிவென்று சொன்னீர்கள். ஆனால் சட்டசபையில் நீங்கள் தீர்மானம் நிறைவேற்றுகின்றீர்கள். நீண்ட காலமாக இருக்கக்கூடிய அந்த தமிழ் போராளிகள் நாங்கள் அந்த விடுதலை செய்வதை நாங்கள் மறுக்கவில்லை, எதிர்க்கவில்லை, வரவேற்கிறோம். ஆனால் முஸ்லிம்கள் என்ற அடிப்படையில் நீங்கள் பாரபட்சம் காட்டினீர்களே, என்ன காரணம்? முஸ்லிம்களுடைய உச்சபட்சமான போராட்டம் ஒலிக்கவில்லை என்ற காரணம்தான். சமூக மக்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். எல்லா தலைவர்களிடத்திலும் கோரிக்கை உண்டு, தொடர் போராட்டம் உண்டு. வரக்கூடிய நாட்களிலே இன்ஷா அல்லாஹ் இந்த ஒஜீருடைய என்னிடத்தில் பல சகோதரர்கள் கேள்வியாக எழுப்பினார்கள் எங்களிடத்தில். இதற்கு என்ன பதில்? இப்படி தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குமா? ஆயுள் சிறைவாசிகளுடைய விடுதலை என்ன போன்ற கேள்விகளை எழுப்பினார்கள். இந்த கூட்டத்தின் வாயிலாக சொல்கிறோம், கூட்டமைப்பாக ஒருங்கிணைந்து மிகப்பெரிய அளவிலான ஒரு சக்தியை திரட்டி தமிழகம் முழுவதும் போராட்டத்தை நடத்துவோம் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெளிவுபடுத்திக் கொள்கிறோம். உங்க ஒரு கண்ணில் வெண்ணையும் இன்னொரு கண்ணில் சுண்ணாம்பு எப்படி மாறும் என்பதை இந்த சமூகம் காட்டி கொடுக்கும். நாங்கள் அந்த கோரிக்கை எல்லாம் நேற்று அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளிடத்தில் நாங்கள் முன்வைத்தோம். எல்லா கோரிக்கையும் கலெக்டர் இடத்தில், கமிஷனர் இடத்தில், அதிகாரி இடத்தில் வைக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய கவலை எல்லாம் என்ன தெரியுமா? எப்படி ஜனாசாவை அமைதியாக எடுத்து செல்வார்கள், ஏதாவது பிரச்சனை செய்து விடுவார்களா, அசம்பாவித சம்பவம் நடந்து விடுமா போன்ற கவலைகள் இருந்தது. நியாயம்தான், நிச்சயமாக காவல்துறைக்கு அந்த கவலை நியாயம்தான், கண்டிப்பாக அவசியம்தான், அரசுக்கும் அவசியம்தான். RSS நடத்திய அந்த பேரணியில் இதே போன்ற ஒரு கவலை இருந்திருக்க வேண்டும். நம்முடைய பேரணியிலும் நம்முடைய ஜனாசாவுடைய ஊர்வலத்திலும் இந்த கவலை அவசியம்தான். நீங்கள் பார்த்தீர்கள், 18 கிலோமீட்டர் இந்துத்துவவாதிகள் நடத்திய அந்த பேரணியிலே 18 கிலோமீட்டர் நடத்திய ஆட்டம் தமிழகம் முழுவதும் பேசப்படுகிறது. எப்படிப்பட்ட வன்முறையை நிகழ்த்தினார்கள்? ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் நாம் காட்டிக் கொடுத்தோம். பல நபர்கள் விவாதத்தில் வைத்தார்கள், இந்த சமூகம் உணர்ச்சி வசப்படும், பல்வேறு வன்முறைகளில் ஈடுபட்டு விடுவார்கள் என்பதாக சொன்னார்கள். நாங்கள் சொல்லுகிறோம், இந்திய வரலாறாக இருக்கட்டும், தமிழக வரலாறாக இருக்கட்டும், கோவை வரலாறாக இருக்கட்டும், இந்த சமூகம் வன்முறையின் பக்கம் எப்பொழுதுமே சாய்ந்ததில்லை என்ற ஒரு அடையாளத்தை மீண்டும் ஒரு முறை நேற்றைய தினம் நடந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்ட அந்த ஜனாசா ஊர்வலம் சாட்சியாக இருந்தது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அமைதியாக இருக்கின்றார்கள் முஸ்லிம்கள், அடித்துக் கொண்டே இருக்கலாம் என்று சிந்தித்து விடாதீர்கள். என்பதும் சாய்ந்து பேசுவது என்பதும் நிரந்தரமானது அல்ல. நீதிதான் எப்பொழுதும் நிலைத்து நிற்கும். நீதிதான் ஒரு மனிதனுடைய மனதுக்கு ஆறுதல் கொடுக்கும். அந்த நீதியின் முள்தான், அந்த நீதியின் கூர்மைதான் எப்பொழுதும் ஒரு மனிதனை செல்வியான வழியிலே நடத்தி செல்லும் என்பதை ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நேற்றைய தினம் ஒரு சாட்சியாக பகிர்ந்ததோடு நாங்கள் சொல்கின்றோம், நீங்கள் மீண்டும் ஒரு முறை இதே போன்ற ஒரு மரணத்தை எங்களிடத்தில் தந்து விடாதீர்கள்.
ஆயுள் சிறைவாசிகளின் விடுதலை நீங்கள் பரிசீலியுங்கள். 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஆயுள் சிறைவாசிகளாக இருந்து கொண்டிருக்கின்றார்களே, நிக்கிரியான நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றார்களே, அவர்களுடைய ஆயுள் சிறைவாசிகளுடைய விடுதலையில் நீங்கள் பரிசீலியுங்கள். கருணை கண் கொண்டு பாருங்கள். கடந்த கால வரலாற்றை புரட்டி பார்த்து நீங்கள் அவர்களை விடுதலை செய்யக்கூடிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். பரோலில் அவர்கள் பரோலில் விடுப்பு கொடுக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு எல்லா விதமான சட்ட சலுகைகளையும் செய்யுங்கள். நீங்கள் அவர்களை அநீதி மன உளைச்சலுக்கு நீங்கள் ஆளாக்கப்படுத்தாதீர்கள், அவர்கள் ஆளாக்காதீர்கள். ஆக கோவை மக்கள் நேற்றைய தினம் மிகப்பெரிய ஒரு அடையாளத்தை இந்த தமிழக அரசுக்கு காண்பித்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதோடு எல்லோருக்கும் நாம் ஒரு செய்தியை சொல்கிறோம். என்ன? வன்முறையின் பக்கம் சென்று விடுவார்கள். எந்த காலத்தில் வன்முறையின் பக்கம் சென்றார்கள்? எந்த காலத்தில் சென்றிருக்கின்றார்கள்? திசை திருப்பப்படக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குகின்றார்கள் என்பதுதான் உண்மை. திசை திருப்பக்கூடிய எல்லா சூழ்நிலையும் உருவாக்கி வன்முறையின் பக்கம் இழுக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. ஆனால் நாங்கள் இணைந்திருக்கக்கூடிய இந்த கூட்டமைப்புகள் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலகட்டத்திலே மிகப்பெரிய அளவிலான, இதற்கு விமோசனம் தரவில்லை என்றால் மிகப்பெரிய அளவிலான ஒரு போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம். மிகப்பெரிய அளவிலான ஒரு போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம். அதில் நீங்கள் செவிசாய்க்கவில்லை என்றால் நீங்கள் பல்வேறு சூழ்ச்சிகளை செய்திருக்கின்றீர்கள். நீங்கள் பாருங்கள், இந்துத்துவாக்களுடைய கடந்த 3-4 ஆண்டு காலத்தினுடைய வரலாறை பாருங்கள். நீங்கள் இந்த செய்தியை சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகின்றேன். நாகர்கோயிலிலே பந்த் என்ற பெயரிலே அரசனுடைய பேருந்துகளையும் அங்கு இருக்கக்கூடிய அனைத்து கடைகளையும் அடித்து உடைத்தார்கள். வன்முறையில் இறங்கி ஆடினார்கள். விட்டு பார்த்தது காவல்துறை. திருவள்ளூரிலே இந்து மொழியை சார்ந்த ஒருத்தன் கொலை செய்யப்பட்டான் என வண்டையாட்டத்தை கட்டமைத்து விட்டார்கள். விட்டு பார்த்தது காவல்துறை. இதற்கு முன்பு கோவையில் நடந்த பந்தின் பொழுது பல்வேறு வன்முறை ஆட்டத்தை நடத்தினார்கள். விட்டு பார்த்தது காவல்துறை. அதே போன்றுதான் இந்த சம்பவத்திலையும் விட்டு பார்த்தது. இந்த சம்பவத்திலையும் விட்டு பார்த்தது. யார் வன்முறையின் பக்கம் செல்கின்றார்கள், யார் என்பதை அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும், காவல்துறை புரிந்து கொள்ள வேண்டும். சரியான அடிப்படையில் செயல்படக்கூடிய நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை வலுப்படுத்துவதற்கான ஒரு காலகட்டம் வரும். இந்த சிறைவாசிகளுடைய விஷயத்தில் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஏதோ இந்த விஷயத்தை சமரசப்படுத்துவதற்காக நாங்கள் மேற்கொண்ட முயற்சி அல்ல. மீண்டும் நாங்கள் அரசுக்கு காட்டுகின்றோம், ஒரு செய்தியை சொல்லுகின்றோம். எங்கள் சமூகம் ஒருமுகப்படுத்தப்பட்ட நிலையிலே இருக்கின்றது. ஒருமுகப்படுத்தப்பட்ட நிலையிலே அவர்களுடைய ஜனாசா ஊர்வலங்களாக இருக்கட்டும், இன்னும் இருக்கக்கூடிய எதிர்ப்புகளாகட்டும், ஒருமுகப்படுத்தப்பட்ட நிலையில் ஒருங்கிணைந்த அவர்களுடைய பயணங்கள் இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் ஒருமுகப்படுத்தப்படக்கூடிய நேரத்தில் அனைத்து மக்களும் தங்களுடைய இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் சொல்லிக் நீங்கள் பேசுகின்றீர்கள், நாங்கள் சமரசமாகி போகின்றோம் என்று நினைக்காதீர்கள். நாங்கள் நீதியை சார்ந்து நிற்கின்றோம், சட்டத்தின் அடிப்படையில் நிற்கின்றோம், நீதிமன்றத்தின் அடிப்படையில் நிற்கின்றோம். ஆனால் எங்களுடைய போராட்டங்கள் வலுப்பெறக்கூடிய நேரத்தில் நாங்கள் வரக்கூடிய சூழ்நிலை, கபநாடையோடு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கி விடாதீர்கள். அரசாங்கம் எங்களுடைய ஆதங்கங்களை எல்லாம் புரிந்து கொண்டு ஆயுள் சிறைவாசிகளுடைய விடுதலை 10 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய ஆயுள் சிறைவாசிகளுடைய விடுதலையில் வேண்டும். பரோலிலே அவர்கள் விடுப்பு கொடுக்கக்கூடிய நேரத்தில் எந்த விதமான நெருக்கடி இல்லாத விதத்திலே அவர்களுக்கு விடுப்பு கொடுக்க வேண்டும். வஜீர் அவர்களுடைய குடும்பத்தாருக்கு வேலை வாய்ப்பு, நஷ்டீடு போன்ற விஷயங்கள் செய்வதோடு இனியும் இருக்கக்கூடிய சிறையில் இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு யாரெல்லாம் சிறிய அளவு உடல் ரீதியாக பாதித்திருந்தாலும் மேல் சிகிச்சை எடுத்து அவர்களை ஆரோக்கியமான நிலையில் நடத்த வேண்டும் என இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் கோரிக்கை வைப்பதோடு, இந்த விஷயத்தில் நடந்து கொண்ட அலட்சியம், நேற்று கூட்டத்தில் ஃபைண்டிங் என்ன அப்படின்னா, மொத்தமா சிறைத்துறையினுடைய அலட்சியம், மருத்துவத்துறையினுடைய அலட்சியம், 3 துறையுமே அலட்சியமா இருந்திருக்குங்கிறதா ஃபைண்டிங். அவங்களை நாங்கள் இந்த கூட்டத்தின் வாயிலாக
வன்மையாக கண்டிப்பதோடு அரசுதான் இந்த மரணத்திற்கு பொறுப்பு என்பதையும் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிருதானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.